ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து என்னோடய பசங்க வந்து மேகி கிண்டி கேட்டாங்க. அதோட என்னோடய சிஸ்டரும் வந்து எனக்கு மேகி கிண்டி கொடு அப்படின்னாங்க. அதனால் மேகி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், இஞ்சி பூண்டு, மேகி மசாலா, சிக்கன் மசாலா இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம பக்கடா அதெல்லாம் போடணும். ரொம்ப நாளாகிடுச்சு மேகி கிண்டி. சரின்னு சொல்லி என்னுடைய சிஸ்டர் வந்து எனக்கு மேகி கிண்டி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மேகி கிண்டுவோம். மேகி கிண்டோம்னா வந்து சாயங்கால நேரத்தில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேகி சாப்பிட்டுட்டு ஒரு டீ காஃபி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். முட்டை எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மேகி வந்து சில பேர் வந்து முட்டை ஊற்ற மாட்டாங்க. ஆனால் நான் முட்டை ஊற்றி தான் கிண்டுவேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அதுமாதிரி மேகிக்கு முட்டையெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. குடமிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் குடமிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நம்ம 3 வகையில் இருக்குது இல்லையா, அது கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் வந்து வீட்டில் வந்து பச்சை குடமிளகாய் தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து கேரட் பீன்ஸ்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட் பீன்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி இருந்தால் தக்காளி போட்டுக்கலாம். இல்லாட்டி டொமேட்டோ சாக்ஸ் இருக்குல்ல, சாக்ஸ் அந்த வந்து நீங்கள் வந்து ஊற்றி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஒன்று தக்காளி போட்டுக்கலாம், இல்லாட்டி தக்காளி சாஸ் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போட்டு நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மேகி மசாலையில் நமக்கு உப்பு இருக்கும். இருந்தாலும் வெங்காயம் தக்காளிக்கெலாம் நமக்கு உப்பு வேணும்னு சொல்லிட்டு லைட்டாக உப்பு, மஞ்சள்தூள், மேகி மசாலா, அப்புறம் கொஞ்சம் காரமாக கேட்டனால சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போன பிறகு முட்டையை விட்டுக்கலாம். முட்டையை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். முட்டை வந்து உங்களுக்கு வேணால் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் முட்டை ஊற்றுங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் முட்டை ஊற்றி வைக்கிறேன். இப்போ நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் அந்த நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்ச மேகி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கிளறிக்கலாம். நான் வந்து மேகி வேக வைக்கலையே பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு தான் வேக வச்சுருக்கேன். என்ன மசாலானா மேகி மசாலாவும் மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக தான் வச்சுருக்கேன். நம்ம வெள்ளையாக வேக வைக்கிற விட நம்ம அதில் கொஞ்சம் மசாலா போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லாவும் இருக்கும். சில பேர் வெங்காயம் தேங்காயெல்லாம் கிண்டிட்டு அதிலே தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் மேகியை போட்டு கிண்டுவாங்க. நான் வந்து தனியாக தான் வேக வச்சு நான் அப்புறம் கடைசியாக கிண்டிக்குவேன். ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். தண்ணியோடு எல்லாமே முட்டையெல்லாம் கலந்தோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு மேகியை. யாருக்கு மேகினா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லும்போது மேகி கிண்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு தட்டில் வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்து அப்படி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.